ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காவை வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வெள்ளரிக்காயில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்ய நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் 2 எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெரிய சைஸாக எடுக்கிறீங்கன்னா 1 எடுத்துக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த வெள்ளரிக்காயில் அடிப்பகுதி நுனிப்பகுதி 2ஐயும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணினதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துருங்க. பாருங்கள், தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை பாதியாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இது 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினதுக்கப்புறமா இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. நம்ம விதையை யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், விதையை கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட விதை இல்லை பாருங்கள். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா பீஸ்லேயும் அந்த விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. விதை எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கேரட் துருவுற கிரேட்டர் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த வெள்ளரிக்காய் எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துருங்க. பாருங்கள், ஃபுல்லாக துருவி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருங்க. வச்சுட்டு அதில் நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய வெள்ளரிக்காயை கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த 2 வெள்ளரிக்காய் எனக்கு இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு வந்திருக்குங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி, வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெல்லம் கரைஞ்சி கொதிக்கணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த வெல்லம் சுத்தமாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்குறேங்க. ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் கல் மண் தூசு இருந்துச்சுன்னா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. கரைஞ்சிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ராகி மாவு அந்த வெள்ளைப்பாகுலேயே நல்லா வெந்துட்டு பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காகி வரணும், அது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி மாவு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்கள் ராகி மாவுக்கு பதிலாக அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், முழுமையாக வெந்துருச்சு. வெந்துட்டு பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது ஒரு பக்கமாக அப்படியே வச்சுடுங்க. இது நல்லா ஆறி வரட்டுங்க, கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா ஆறி வந்திருக்கு. முன்னை விட இப்போ மாவு நல்லா திக்காகியும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இதை பிசைஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வாழை இலை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சிலிண்டர் மாதிரி ஃபஸ்ட்டு உருட்டி எடுத்துருங்க. ஷேப் உங்களோட விருப்பங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். நான் சிலிண்டர் மாதிரி உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுருங்க. தட்டினதுக்கப்புறமா 2 பக்கமும் அந்த இலையை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு சைட்லேயும் இதை மடித்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிருங்க. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இலையில் வச்சு மடித்து எடுத்துருங்க. இப்போ ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் பிளேட் வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட்டை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாழை இலை வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை திறந்துடலாம். ஸ்வீட் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாகி இருக்குது பாருங்கள். இப்போ இதை வெளியில் எடுத்துருங்க. கொஞ்சம் சூடு தணிஞ்சதுக்கப்புறமா இந்த இலையை வெளியில் எடுத்துருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாது. பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இதே போல் செஞ்சு கொடுங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.